Hi friends, welcome to Lex Kanitham. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 10th ஸ்டாண்டர்ட் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம். நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் யூனிட்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா உறவுகளும் சார்புகளும் கொடுத்திருக்காங்க. சரியா? உறவுகள் அப்படினா ரிலேஷன்ஸ், சார்புகள் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? இந்த உறவுகளும் சார்புகளும் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னால் நம்ம ஏற்கனவே 9th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்டில் படித்த ஒரு சில கான்செப்டும் நம்மளுக்கு தேவைப்படும். அடுத்து கார்ட்டீசியன் பெருக்கல் அப்படின்ற ஒரு கான்செப்டும் நம்மளுக்கு தேவைப்படும். இந்த கான்செப்ட் என்னென்னு நம்மளுக்கு புரிஞ்சால் தான் இதில் உள்ள அந்த உறவுகள் சார்புகளில் இருக்கிற சம்ஸ் எல்லாம் நம்ம செய்ய முடியும். ஓகேவா? ஸோ கான்செப்ட் என்னங்கிறத புரிஞ்சுக்குவோம் ஃபஸ்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு உறவுகளும் சார்புகளுக்கு நம்மளுக்கு தெரிய வேண்டியது கார்ட்டீசியன் பெருக்கல். இந்த கார்ட்டீசியன் பெருக்கலுக்கு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கார்ட்டீசியன்கிற வேர்டு இதுக்கு முன்னாடி எங்கே கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்டில் பார்த்துருப்பீங்க. எப்போ அப்படின்னா 9th ஸ்டாண்டர்டில் நீங்கள் கிராஃப் பார்க்கும்போது பார்த்துருப்பீங்க. கார்ட்டீசியன் தளம் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்பீங்க, கார்ட்டீசியன் பிளைன் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் வருவீங்க இல்லையா, கிராஃபில் XH YH ட்ரா பண்ணுவீங்க இல்லையா, அதில் XH YH ட்ரா பண்ணிவிட்டு இங்கே 0 மார்க் பண்ணுவீங்க, X' Y டேஸ் X இதெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2 நம்பர்ஸாக பேர்ஸாக கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம அதில் மார்க் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா? கிராஃப் சீட்டில் அந்த நம்பர்ஸ் அதை தான் இங்கே வரிசை ஜோடி ஆர்டர்டு பேர்னு கொடுத்துருக்கோம். சரியா? அந்த வரிசை ஜோடினா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதில் உள்ள ஃபஸ்ட் நம்பர் எதை குறிக்கும் அப்படின்னா XHல் உள்ளதை குறிக்கும், செகண்ட் நம்பர் YHல் உள்ளதை குறிக்கும். ஆனால் இங்கே வேறு ஒன்றை நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா, இப்போ கார்ட்டீசியன் தளம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கணுமோ அதே மாதிரி கணங்கள்ங்கிற டாபிக் தெரிஞ்சிருக்கணும். இந்த கணங்கள் டாபிக் நீங்கள் எங்கே படிச்சிருப்பீங்க அப்படின்னா 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. ஃபஸ்ட் லெசன்லேயே படிச்சிருப்பீங்க கணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஏங்கிற கணம் இருக்கும், பிங்கிற கணம் இருக்கும், 2 கணத்துலேயும் சில உறுப்புகள் இருக்கும். இங்கே இதை XH YH அப்படின்ற மீனிங்கில் எடுத்துக்காமல் இதை கணமாக எடுத்துக்க போகிறோம். இப்போ ஏங்கிற கணத்தில் உள்ளது 2 அப்படின்னா பிங்கிற கணத்தில் உள்ளதை நம்ம 5 அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். கணங்கள் டாப்பிக்கும் இந்த கார்ட்டீசியன் தளம் அப்படின்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த கார்ட்டீசியன் பெருக்கல் ஈஸி தான். ஓகேவா? இந்த கார்ட்டீசியன் பெருக்கல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த உறவுகளும் சார்புகளும் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஸோ இப்போ வரிசை ஜோடினா என்னென்னு பார்ப்போம். ஆர்டர்டு பேர் அப்படிங்க பேர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க, ஜோடின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ கண்டிப்பாக 2 அதில் இருக்கும். சரியா? இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க 2,5 4,7 5,9 10,3 இந்த மாதிரி நீங்கள் எக்ஸாம்பிள் நீங்களே போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துருக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆர்டர்டு பேர் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இப்போ இந்த கார்ட்டீசியன் பெருக்கலோட வரையறை டெஃபினிஷன், கார்ட்டீசியன் பெருக்கல்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ AB அப்படின்ற இரு வெற்றில்லா கணங்கள், அதாவது நான் எம்டி செட்டாக இருக்கணும், எம்டி செட்டாக இருக்கக்கூடாது, நான் எம்டி செட்டாக இருக்கணும். கணங்கள் இங்கிலீஷில் படிச்சிருப்பீங்க, செட்ஸ் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி செட்ஸாக இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா இவற்றின் வரிசை ஜோடிகளின் கணமானது இதோட வரிசை ஜோடி எப்படி இருக்கும் அப்படின்னா A, B. அதாவது இந்த ஏங்கிற கணத்தில் இருக்கும், இந்த 2வது உள்ள பிங்கிற நம்பர் பிங்கிற கணத்தில் இருக்கும். இந்த AB ஸ்மால் லெட்டர் ABங்கிறது நம்பர்ஸை தான் அவங்க ஸ்மால் லெட்டராக கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? இதனையே A மற்றும் Bயின் கார்ட்டீசியன் பெருக்கல் என்கிறோம். அதாவது கார்ட்டீசியன் பெருக்கல் அப்படின்னா என்னென்னா 2 கணத்தில் உள்ள உறுப்பை நம்ம இந்த மாதிரி ஆர்டர்டு பேராக எழுதுகிறோம். அப்படி எழுதுனா அதுக்கு பேர் கார்ட்டீசியன் பெருக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ A × B அதாவது ஏங்கிற கணத்தையும் பிங்கிற கணத்தையும் பெருக்கிறோம். இதுதான் கார்ட்டீசியன் பெருக்கல். ஓகேவா? இந்த கார்ட்டீசியன் பெருக்கலில் உள்ள உறுப்புகள்லாம் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி வரிசை ஜோடிகளாக இருக்கும், ஆர்டர்டு பேர்ஸாக இருக்கும். A, B இந்த மாதிரி இருக்கும். ஏங்கிறது எதில் இருக்கும், Aயில் இருக்கும், பிங்கிறது Bயில் இருக்கும். ஒருவேளை A கிராஸ் ஒரு எம்டி செட்டாக இருந்தால் ஆன்சர் எப்படி இருக்குன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக எம்டி செட்டாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது ஓகேவா? நெக்ஸ்ட் நோட் கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்க்கலாம். முதல் உறுப்பு A கணத்தின் உறுப்பு. இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது ஏவோட கணத்தோட உறுப்பு, 2வது இருக்கிறது பிங்கிற கணத்தோட உறுப்பு. இது நம்ம இந்த டெஃபினேஷன்லேயே பார்த்தோம். இது A × B இருக்கும்போது, ஓகேவா? ஒருவேளை B × Aவாக இருந்தால் அப்போ முதல் உறுப்பு எங்கே இருக்கும், பிங்கிற கணத்தில் இருக்கும். ஏன்னா இங்கே B × A தான் கொடுத்துருக்காங்க. இது ரீட் பண்ணும்போது கிராஸ் ரீட் பண்ணணும். இதுதான் கார்ட்டீசியன் பெருக்கல். ஓகேவா? ஸோ B × A அப்படின்னா ஃபஸ்ட் உறுப்பு பிங்கிற கணத்தில் இருக்கும், செகண்ட் உறுப்பு ஏங்கிற கணத்தில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை A, Bயும் B, Aயும் நாட் ஈக்குவல்டாக தான் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா A, Bங்கிறது ஏங்கிறது ஒரு நம்பர். இப்போ 1ன்னு எடுத்துக்கிறேன், இது நான் 3ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இங்கே 3, 1ன்னு வந்துடும். அப்போ இது வேறு நம்பர், இது வேறு நம்பர். இதில் நீங்கள் நம்ம கிராஃப் சைட்டில் பார்க்கும்போதே பார்த்துருப்போம். 1,3யும் 3,1ம் ஒரே இடத்துலலாம் வராது, வேறு வேறு இடத்துல தான் வரும். ஸோ இது ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. இன்கேஸ்
ஏயும் பியும் ஈக்குவலாக இருக்கிற பட்சத்தில் இப்போ ஏயும் 1 அப்போ பியும் 1 தான் பியும் 1 இங்கே 3 இல்லை 1 அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்போ ஏயும் பியும் சமமாக இருக்கிற பட்சத்தில் ஏ கமா பியும் பி கமா ஏயும் உங்களுக்கு 1 தான் வரும். இப்போ ஏயும் 1 தான் பியும் 1 தான் நான் வச்சுட்டேன்னா அப்போ பி ஏ பார்க்கும்போது எனக்கு 1 1 தான் இருக்கும். அப்போ எப்போ ரெண்டும் சமமாக இருக்கும் அப்படின்னா ஏ கமா பியும் பி கமா ஏயும் எப்போ சமமாக இருக்குன்னா ஏயும் பியும் ஈக்குவலாக இருக்கும்போது மட்டும்தான் சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கார்ட்டீசியன் பெருக்கலை இன்னொரு நேம் சொல்லலாம். அது என்ன அப்படின்னா குறுக்கு பெருக்கல் சொல்லலாம், கிராஸ் மல்டிபிள்னு சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இப்போ பார்க்கலாம். ஏங்கிற கணத்தில் நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா இதில் உங்களுக்கு புக்கில் இல்லை, சும்மா ஜஸ்ட்டு நீங்கள் கார்ட்டீசியன் பெருக்கல்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நானே ஒரு 2 கணம் எடுத்து அதை பெருக்கல்ல போட்டு காமிச்சிருக்கிறேன். ஓகேவா? இப்போ ஏங்கிற கணம் எடுத்துக்கோங்க. 2,4,6,8 எடுத்துருக்கிறேன். பிங்கிற கணம் 5,9 எடுத்துருக்கிறேன். இப்போ ஏ கிராஸ் பி அப்படின்னா நீங்கள் எப்படி பண்ணணும்னா இப்போ இதுதானே ஏ, ஸோ ஏங்கிறதையும் கணத்தையும் இதான் பிங்கிற கணத்தையும் நான் கிராஸ் பண்ணுறேன். கிராஸ் பண்ண போகிறோன்னா இப்போ பெருக்க போகிறோன்னு அர்த்தம். சரியா? எப்படி பெருக்க போகிறோம் அப்படின்னா இப்போது ஏங்கிற கணத்தில் உள்ள ஃபஸ்ட்டு நம்பர் எடுத்துக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு நம்பரோட பிங்கிற கணத்தில் உள்ள ஃபஸ்ட் நம்பரை ஃபஸ்ட்டு பேராக எழுதணும், ஆர்டர்டு பேராக எழுதணும். அப்போ 2,5 அதே 2வை அடுத்து 9ஓட சேர்த்து எழுதணும். சரியா? அப்போ 2,9 ரெண்டுமே வந்துடும். 2,5 2,9 அதே மாதிரி 4 5ஓட சேர்த்து எழுதணும், அடுத்து 4 9ஓட சேர்த்து எழுதணும். இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா 2,5 4,5 6,5 8,5ன்னு இந்த ஃபஸ்ட்டு இதோட இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த 9 எழுதலாம். அப்படி இல்லை நான் இப்படி எழுத போகிறேன் 2,5 2,9 நான் 2 ஃபுல்லாக இப்போவே முடிச்சிட்டேன். அடுத்து 4,5 4,9 அப்படியும் எழுதலாம். 6,5 6,9 8,5 8,9 அப்படியும் எழுதலாம். நான் இப்போ சொல்கிற மாதிரி எழுதினாலும் இவங்க எப்படி எழுதியிருக்காங்கன்னா 2,5 அடுத்து 4,5 6,5 8,5 எழுதி முடிச்சிட்டாங்க. 5ஓட எல்லாத்தையுமே எழுதியாச்சு. அடுத்து 9ஓட எழுதணும். 2,9 4,9 6,9 8,9 இப்படியும் எழுதிக்கலாம். சரியா? இதுதான். அப்போ இதில் உள்ள எல்லா நம்பரும் இதில் உள்ள எல்லா நம்பரோடையும் நம்ம பேராக எழுதியிருக்கணும். இதுக்கு பேர் தான் கார்ட்டீசியன் பெருக்கல். ஓகேவா? இதுவே ஒரு சில நேரங்களில் 3 கணங்களாக இருந்தால் 3 கணங்களின் கார்ட்டீசியன் பெருக்கலாக இருந்தால் அப்போ ஏபி இன்னொரு சிங்கிற ஒரு கணம் ஒன்று எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். இந்த 3 கணங்கள் எனில் ஏ கிராஸ் பி கிராஸ் சி எப்படி இருக்கும் அப்படின்னா ஏ கமா பி கமா சி. இங்கே பேர் மீன்ஸ் அந்த பேரில் 2 தான் இருந்தது ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பியில். ஆனால் இங்கே 3 கணம் இருக்கிறதுனால அந்த ஆர்டர்டு பேரில் எப்படி இருக்குன்னா 3 நம்பர்ஸாக இருக்கும். ஏங்கிறது ஒரு நம்பர், பிங்கிறது ஒரு நம்பர், சிங்கிறது ஒரு நம்பர். இப்போ இங்கே பாருங்கள் ஏ கிராஸ் பி கிராஸ் சி. அப்போ ஏங்கிறது ஏங்கிற கணத்தில் இருக்கும், பிங்கிறது பிங்கிற கணத்தில் இருக்கும், சிங்கிறது சிங்கிற கணத்தில் இருக்கும். அதுதான் இங்கே எப்படி சொல்லியிருக்கோன்னா ஏ பிலாங்ஸ் டு ஏ, பி பிலாங்ஸ் டு பி, சி பிலாங்ஸ் டு சின்னு சொல்லியிருக்கோம். அதாவது பிலாங்ஸ் டு மீன்ஸ் ஏங்கிறது ஏங்கிற கணத்தில் இருக்குது, ஸ்மால் லெட்டர் பிங்கிற நம்பர் பிங்கிற கணத்தில் இருக்குது அப்படின்றத குறிக்குது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கார்ட்டீசியன் பெருக்கல் அப்படின்றத டீட்டெயில்டாகவே இதில் சொல்லியிருக்கிறோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.